திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 68வது வாக்கியம். கள்வன் இவன் என்றேனோ லோக குருவை போலே. இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்மள எல்லாரையும் பாகத்துக்குள்ள கூட்டின்னு போய் வாமன அவதாரம் அதை பத்தி சொல்ல போறான். வாமன அவதாரத்தை பத்தியும் எல்லாருக்கும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், அதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இந்த சந்தர்ப்பத்துல அவன் என்ன சொல்ல போறாங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்கலாம். மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்றார். அந்த யாகசாலைக்கு திருமால் வாமனராக அவதாரம் எடுத்துட்டு வரார். வாமனரை மகாபலி சக்கரவர்த்தி நன்றாக உபசரிச்சு, உங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணணும், ஏதாவது கேளுங்கன்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் பெருசா வேண்டாம்ப்பா, 3 அடி மண்ணு என்னோட கால் எடுத்து நான் வைப்பேன், 3 அடி மண்ணு நீ கொடுத்தா போறோம், நான் என்ன என்னோட காலால் அளக்கிறேனோ அதை நீ கொடுத்தா போறோம்னு சொல்லும்போது, மகாபலி சக்கரவர்த்தி சொல்வார், பெரியவரே நீங்க இன்னும் இதை விட பெருசா கேட்கலாமே, ஏன் இவ்வளவு சின்னதா கேட்டிருக்கேளே அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்வார், நம்ம தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவோமே, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு. அதை ஒட்டி இவர் சொல்வார், மனசு அடங்கணும், எவ்வளவு இருந்தாலும் போராதுங்கிற மனசு ரொம்ப அந்த மாதிரி மனசு இருக்கவே கூடாது, இவ்வளவு கொடுத்தாலே எனக்கு போரும், அதுதான் வசதி, போதும் என்ற மனசு தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்திக்கு வாமனர் சொல்வார். அப்ப சரின்னு சொல்லிட்டு 3 அடி மண்ணுக்கு கொடுக்க ரெடி ஆயிடுவான். அப்ப அசுர குரு சுக்கராச்சாரியார் பார்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்சிடும், இது வாமனர் அவர் சின்ன அடி எடுத்து வச்சு கேட்கிறாரே, அது பெரிய அளவுல என்ன ஆப்போறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். மகாபலி சக்கரவர்த்திட்ட சுக்கராச்சாரியார் சொல்வார், இவன் நீ நினைக்கிற மாதிரி வாமனர் அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கிற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இவர் மகாவிஷ்ணு, கள்வன் அப்படின்னு ஒரு வார்த்தை அந்த இடத்துல உபயோகிப்பார். அதாவது இந்த கள்வன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம மனுஷர்கள் ஒருத்தருக்கொத்தர நம்ம சொல்ற மாதிரி இல்ல. இந்த வார்த்தையோட அர்த்தம் இது பக்தி மேலிட்டுதுன்னா பக்தினால உபயோகிச்ச வார்த்தை அது கள்வன் அப்படிங்கிறது. ஆழ்வார்கள்லாம் கூட விஷ்ணுவை கள்வன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கா. கார்வனத்து உள்ளே கள்வா அப்படின்னு திருவாய்மொழியில வருது. அதை தவிர நம்ம வேற புராணங்கள்ல சில தோடுடைய செவியன்னு ஒரு பாட்டு வரும், அதுல உள்ளங்கவர் கள்வன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி கள்வன் அப்படிங்கும்போது இவர் சுக்கராச்சாரியார் அதுக்கு என்ன மாதிரி அர்த்தம் கொடுக்குறாருங்கிறது பகவானோட அந்த லீலைகளை உத்தேசிச்சு பக்தினால சொல்லக்கூடிய வார்த்தை அது. அப்ப சுக்கராச்சாரியார் சொல்றாரு, இந்த மாதிரி விஷ்ணுவோட அவதாரம் இவரு, அதனால நீ தான தர்மம் ஏதோ சின்னதா கேட்கிறாருன்னு ஏமாந்து போயிடாதன்னு சொல்றாரு. ஆனா நமக்கெல்லாம் தெரியும், வாமனர் காலை வச்சு அளக்கும் போது அவர் திருவிக்கிரம அவதாரமா ஆகி ஒரு அடியில பூலோகத்தையும், இன்னொரு அடி மண்ணுலகம் மின்னுலகம் எல்லாத்தையுமே அளந்துடுறார். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எப்படி முடிய போறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். கடைசியில 3வது அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியாது, மகாபலி சக்கரவர்த்தி மேலேயே வாமனர் வச்சிடுறதா இந்த கதை இந்த மாதிரி முடியறது. அதனால குரு சுக்கராச்சாரியார் கள்வன் பக்தினால சொன்னார் பத்தேலா. அந்த மாதிரி திருக்கோளூர் பெண் பிள்ளை என்ன சொல்றா, நான் அந்த மாதிரி கள்வன் அப்படின்னு பக்தி வசப்பட்டு அப்படிலாம் நான் சொன்னேனா, சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நான் இந்த ஊர்ல இருந்தா என்ன, வேற ஊருக்கு போனா என்ன அப்படின்னு சொல்லி அவ கிளம்புற மாதிரி இந்த கதை இங்கேயே முடியுது.